ஆல்வேஸ் வெல்கம் டு யூ. அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து அப்டேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மீட்டிங்கில் நான் ஏற்கனவே சொன்ன அதே அப்டேட்ஸ் தான். ஸோ எல்லாருமே கவனமாக கேட்டுக்குங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ சவுத் இந்தியன் பேங்க் இல்லைன்னா இக்டாஸ் பேங்க், இந்த 2 பேங்க்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பேங்க்கில் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் இமீடியட்டாக ஓப்பன் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். உங்களுக்கு லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள், சரிங்களா? ஸோ இந்த டைம்குள்ளே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக எல்லாருமே ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இன்கேஸ் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுத் இந்தியன் பேங்க்கோ இல்லை இக்டாஸ் பேங்க்லேயோ போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், மெம்பர்ஸ் பிளான். அதாவது 290 ரூபா கட்டி உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மெம்பர்ஸ் பிளான் நாளைக்கு காலையில் ஒரு 10 மணியோடு ஸ்டாப் பண்ணுறாங்க. இது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம். ஸோ ஃபேமிலி ஐடிஸ் உள்ள வந்தது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாஷ் அவுட் ஆகிறது. வாஷ் அவுட் ஆச்சுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளைனரை பிடிச்சி சத்தம் போடுறது, அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆர்கனைசரை பிடிச்சி சத்தம் போடுறது. நீங்கள் வேலை செய்யலை அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த வேலையை யார் சொல்லி தரல, எல்லாருமே சொல்லி தந்திருப்பாங்க. உங்கள் அப்ளைனரும் வந்து சொல்லி தந்திருக்காரான்னு தெரியாது. ஸோ உங்கள் அப்ளைனரை தான் நீங்கள் கேட்கணும், ஏன் எனக்கு இந்த வேலையை சொல்லித்தரல அப்படின்னு சொல்லி உங்கள் அப்ளைனர் தான் கேட்கணும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஸோ ஆர்கனைசர் அப்படிங்கிறவங்க கம்பெனி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்புக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நபர். அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து சண்டை போடுறதோ பேஅவுட் இஷ்யூவாக கேட்குறதோ, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரிப்படாதுன்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கலாக உங்களுக்கு இந்த ஒர்க்கு செய்ய தெரியல, அதாவது இதெல்லாம் சொல்லி புரிய வைக்காமல் உங்களை வந்து உங்களுடைய அப்ளைனர் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்படிங்கிறனால தான் ஆர்கனைசர்ஸ் மூலமாக உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, அவங்க ஆர்கனைசர்ஸ் உள்ளே வராங்க அப்படின்னே அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கறனால 290 பிளான் நாளைக்கு மார்னிங், அதாவது 29, ஓகேங்களா, 29/2/2024 நிப்பாட்டுறாங்க, சரிங்களா? இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ப்ரொமோட்டர், சரிங்களா? 650 கட்டுறீங்க இல்லையா, அது மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ 650 வந்து கூட பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு டிஜிட்டலாக ஒர்க் எல்லாமே செய்ய தெரிஞ்சுருக்கணும். டெய்லி ஸ்ட்ரீட் கிளப்பில் போஸ்ட் போடணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தவறாமல் வைக்கணும். அதே மாதிரி டிபி சேஞ்ச் இதுவும் தவறாமல் பண்ணணும் சனி ஞாயிறில். இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா 1ஆந்தேதியிலேருந்து இந்த எல்லாமே செக்லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஆடியோ கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இது இன்னொரு டைமும் சொல்கிறேன். ஸோ இந்த செக்லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் வாஷ் அவுட் ஆகத்தான் செய்யும். ஸோ அதுக்கு யாரும் எந்த பொறுப்பும் எடுத்துக்க முடியாது, சரிங்களா? ஸோ அதனால் அது ஒன்று. அதே மாதிரி marrowmoney.com அதையும் நான் வந்து லிங்க்கில் கொடுத்துட்றேன். ஸோ அதுலேயும் உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு நம்மளுடைய சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 சேனல், இப்போ வந்து ஃபஸ்ட்டு 3 சேனல் இருந்துச்சு, இப்போ 5 சேனலாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ 5 சேனலையும் நீங்கள் ஒரு டைம் 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதை வந்து கம்பல்சரி எல்லாருமே பண்ணணும். டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கு கம்பல்சரி இந்த வேலையெல்லாம் சரியாக செய்யணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஈவினிங்குள்ளே எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாரோ பாயிண்ட் இந்த சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை தெளிவாக படித்து பார்த்துட்டு நீங்கள் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறேன், அதாவது இந்த வேலையெல்லாம் நான் செய்வேன் அப்படிங்கிறவங்கள மட்டும் சைன் பண்ணி அதை வந்து நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு இன்னும் வரல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் நாளைக்கு ஈவினிங்குள்ளே கிடச்சிரும். ஸோ கிடச்சோடனே நீங்கள் எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணிக்கிங்க. அதாவது அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், இல்லை அடுத்த ஆடியோவில் சொல்கிறேன், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பவும் போல தான், இப்போ அந்த 290 பிளான் நிப்பாட்டிட்டாங்கன்னொன்னாவே எல்லாத்துக்குமே நிப்பாட்டிட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். இனிமேல் யாரும் எடுக்க முடியாது 290 பிளானை, இனிமேல் யாருமே உள்ளே வர முடியாது. அதே மாதிரி ஒரு நபர் ஒரு பிளானில் மட்டும்தான் இருக்க முடியும். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் ப்ரொமோட்டரில் தான் இருக்க முடியும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் அவர்கள் மட்டுமே செய்யணும். இதில் வந்து அம்மா ஐடி போட்டு
தம்பி ஐடி போட்டு நம்ம ஒரு ஐடி போட்டிருப்போம். ஸோ அம்மாவோட ஐடியை நம்மளே மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா முடியாது. ஸோ அது செயல்படுற விதம் வந்து தப்பாக போயிடும். ஸோ அதனால் அதுக்குண்டான பேமெண்ட் வராது. சரிங்களா? ஸோ எதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம், அதாவது வாஷ் அவுட் ஆனதுக்கு உண்டான ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கே வந்து எக்ஸல் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அந்த கட் ஆஃப் முடிகிறப்போ அதில் ஒரு எக்ஸல் ஷீட்டில் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்துக்குங்க, ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு காலம் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுடைய ஸ்ட்ரீட் கிளப்புடைய எம்பி நம்பர், ஸ்ட்ரீட் கிளப் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஸ்ட்ரீட் கிளப்பில் போஸ்ட் போடுறீங்க இல்லையா, அதனுடைய எம்பி நம்பரோ இல்லை அதில் என்ன யூசர் நேம் கொடுத்துருக்கீங்களோ இதில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். சரிங்களா? இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அதை வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். இதை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்தது நீங்கள் அன்றைக்கி என்னென்ன போஸ்ட்லாம் போட்டிங்களா போடலையா எல்லாமே அதில் வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி டெலகிராமில் நீங்கள் 150 நபர்களை இணைக்கிறது அப்படிங்கிறது கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும். ஃபேஸ்புக்கில் குரூப்பில் போய்ட்டு 50 மெம்பர்ஸ் வந்து இன்வைட் பண்ணணும். இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது போக நம்மளுடைய சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? முக்கியமாக யூடியூப் சேனல் 5 சேனல், இப்போதைக்கு 3 சேனல் தான் இருக்குது, 4வது சேனல் ரன்னிங்கில் இருக்குது. அடுத்தது 5வது சேனல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. வந்ததுக்கப்புறம் 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் தவறும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் தடைப்படும். சரிங்களா? பேமெண்ட் வராது. அதை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 650 ரூபா நீங்கள் கட்டி உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி செய்ய ஆரம்பிக்கிறதுலேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் வாலெட் வந்து ஒரு 6000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த கிரெடிட் வாலெட்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் ஜாயினிங் கிட், அது வந்து கம்பெனி சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஜாயினிங் கிட், அதை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த 15 நாளில் அந்த பேமெண்ட் கட்டிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த 15 நாளுக்கு உண்டான பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தடுத்து உங்கள் ஒர்க்கை வந்து சரியாக கொண்டு போகலாம். சரிங்களா? உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நபர்கள் 10 பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 10 பேர், அதாவது டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கு சொல்கிறேன், 10 பேரையும் சரியாக வந்து நீங்கள் தான் அனலைஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் இன்டர்வியூ பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து சரியான ஆட்கள் யார் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயமும் நான் எல்லா இதுலேயுமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி சரியாக பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயிலை பற்றி சொல்லிட்டேன். ஆர்கனைசரை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். ஸோ ஆர்கனைசர்ஸ் இன்றைக்கி எல்லாருமே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. என் டீம்லேருந்து ஒரு 10 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு விஷயம், ஆர்கனைசரான உங்களுக்கும் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய இந்த 10 நபர்கள் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எக்ஸ்ட்ரா ஒரு 40 நபர்களை மறுபடியும் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஒரு 50 நம்பரை மறுபடியும் நீங்கள் வந்து இன்டர்வியூ பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பட்டிருக்க வேலைகளை வந்து சரியாக செய்யுங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன தான் வந்து டீம் கொண்டு வர பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை சிங்கிள் பர்சனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அடுத்த லெவலில் அவங்களும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க இன்னொரு டீம்லேருந்து வரவங்க, ஸோ அவங்க அந்த டீமோட ஹெட்டுக்கிட்ட பேசி அவங்க வந்து அங்கே ஐடி போட்டுக்கிட்டோம். தயவு செஞ்சு நீங்களாக ஒரு ஐடி நீங்கள் எடுத்துக்காதீங்க. அது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் இருக்கக்கூடிய இன்கம் பிளானில் இருக்கக்கூடிய எல்லா ஐடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெர்மினேட் ஆகிரும். ரொம்ப முக்கியம். அது ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் நாளைக்கு வரும்னு சொன்னாங்களே சார் 29th, பட்டு இன்னும் வரைக்கும் அப்டேட் வரல சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கும் அப்டேட் வந்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்துட்டேன் நம்ம குரூப்பில். இப்போவும் சொல்கிறேன், 29ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுவலாக தான் இப்போ வரைக்கும் பேமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ சில பேருக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் இப்போவும் கண்டினியூ ஆக போகுது. ஸோ வரக்கூடிய புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை, சரிங்களா, அடுத்த புதன்கிழமை வரைக்கும் நம்மளுக்கு வந்து பல்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வேலைகள் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அந்த வேலைகள் ஸ்டார்ட் ஆகிறப்போ ஒரே நாளில் எல்லாத்துக்குமே வந்து அந்த பேமெண்ட்டை வந்து அனுப்புறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ அதை அனுப்புனாலும் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 20 லட்ச ரூபா தான் அனுப்ப முடியும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? ஸோ ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டுமே உங்களுக்கு ஃப்ளஷ் அவுட் ஆகாது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், அதனால தான் இதை கடைசியாக சொல்கிறேன். இன்னும் ஏன்னா அது நிறைய பேர் வந்து மறந்துடுவீங்க. யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஃப்ளஷ் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா
கிரெடிட் வாலெட் வாங்காதவங்க, அதாவது இன்னும் பேமெண்ட்டே நான் எடுக்கலை சார், நான் கிரெடிட் வாலெட் வாங்கலை சார் அப்படிங்கிறவங்கள விட்டுருங்க. அவங்க வந்து பேமெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பேமெண்ட் எடுத்து ரெனுவல் பண்ணாதவங்க, பேமெண்ட் வாங்கிட்டு அவங்க வந்து கிரெடிட் வாலெட் அப்ளை பண்ணாதவங்க, கேவிசி கம்ப்ளீட் பண்ணாதவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷ் அவுட்டில் தான் இருப்பாங்க. சரிங்களா, உங்களுக்கு காமிச்சிருக்கும், வாஷ் அவுட் ஆகிருக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து நடந்திருக்கும். இதுக்கும் டீம் லீடருக்கோ இல்லை ஆர்கனைசர்ஸ்க்கோ இல்லை கம்பெனிக்கோ சம்மந்தமே கிடையாது. நீங்கள் பணம் வந்து நீங்கள் இதில் இன்கம் எடுத்திருக்கீங்கன்னாவே நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் கிரெடிட் வாலெட்டையும் ரினிவலும் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ இது பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தடைப்பட்டிருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேவிசி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கிரெடிட் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. ஸோ அதில் ஒரு 33 பேஜ் இருக்குது. அந்த 33 பேஜ்லேயும் ஃபஸ்ட்டு பேஜில் மட்டும் உங்களுடைய ஐடி, உங்களுடைய நேம், உங்களுடைய சைன் போடுங்க. அதே மாதிரி 33 பேஜ்லேயும் சைன் மட்டும் பண்ணுங்கள், உங்கள் நேம் மேலே போட்டுக்குங்க. சரிங்களா, ஸோ இதை வந்து 33 பேஜ்லேயும் நீங்கள் சைன் பண்ணி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு பேஜில் மட்டும் உங்களுடைய யூசர் ஐடி போட்டுக்குங்க, அதாவது எம்பி நம்பரை போடுங்க. சரிங்களா, போட்டு உங்களுடைய நேம் கீழே அதுக்கப்புறம் ஒரு சைன், இதை போட்டு நாளைக்கு இமெயில் ஐடி கொடுத்துருவாங்க, இல்லைன்னா இன்றைக்கி நைட்டே இமெயில் ஐடி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு வந்து இமெயில் அனுப்பிச்சி விட்ருங்க. சரிங்களா, ஸோ இது எல்லாமே வந்து கிளியராக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பேமெண்ட்டை பற்றி நான் ஆல்ரெடி வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அப்டேட் இல்லைன்னெல்லாம் சொல்லாதீங்க, இல்லை சொன்னது தப்பாக சொல்கிறீங்கன்னெல்லாம் சொல்லாதீங்க. நான் ஏற்கனவே கார்னிவல் டைம் முடிச்சுட்டு வந்த அடுத்த நாளே வந்து ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன். கேட்காதவங்க அந்த ஆடியோ போய் மறுபடியும் கேட்டுக்குங்க. சரிங்களா, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க கிட்ட. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே சொன்னது தான். 29லேருந்து கூட உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும், அதாவது மேனுவலாக தான் போட போகிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் அது விஷயமாக தான் டெக்னிக்கல் பீப்புள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து வச்சு பேசியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளாக பெண்டிங்கில் இருக்குது. அது கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். அது 29ஆம் தேதி முடியுதா 1ஆம் தேதி முடியுதாங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால் புதன்கிழமை வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. இந்த டைமுக்குள்ளே எப்போ கிளியர் ஆச்சுனாலும் எல்லாத்துக்குமே பல்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அமௌண்ட் அனுப்பப்படும். சரிங்களா, அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொன்னது தான், நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் கம்பல்சரி ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் இது இப்போதைக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. அதாவது இப்போ இந்த பல்க் ட்ரான்ஸ்ஃபரில் போடக்கூடிய அமௌண்ட்டு நிரந்தர தீர்வு கிடையாது. அதனால் நீங்கள் வந்து பல்க் ட்ரான்ஸ்ஃபர் நம்பியெல்லாம் இது பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஈக்விடாஸ் பேங்க்கு, அது போக சவுத் இந்தியன் பேங்க், இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் கம்பல்சரி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஓப்பன் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து நிரந்தரமாக இந்த பேமெண்ட் வந்து தடைப்படாமல் வரும். அடுத்த கட் ஆஃப் அப்படிங்கிறப்போ 10ஆம் தேதி கட் ஆஃபாக உங்களுக்கு 13ஆம் தேதி உங்கள் கைக்கு அமௌண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து கம்பல்சரி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி தான் தீரணும். சரிங்களா, ஸோ இல்லை என்னால் முடியாது சார், அப்படி சார் இப்படி சார் நீங்கன்னா அது உங்களுடைய அப்ளைனரை வச்சு நீங்கள் பேசி கம்பெனி மூலமாக பேசி அதை கிளியர் பண்ணுங்கள். சரிங்களா, நன்றி, வணக்கம்.